Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பிகினர்ஸ்க்கான தீபாவளி ப்ரொவிஷன் டிப்ஸு, அப்புறம் எப்படி அந்த ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்து வச்சுக்கிட்டா வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு தீபாவளி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க. பச்சரிசியில் உங்களுக்கு 2 விதமான பச்சரிசி கிடைக்கும். இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி, இது வந்து மாவு பச்சரிசி. நம்மளோட தீபாவளி பலகாரங்கள் எல்லாத்துக்கும், பொங்கல் அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு, இடியாப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, முறுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாவு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் அந்த அரிசியோட மணி. நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இது விலையும் கம்மியாக இருக்கும். இது வந்து விலை கூட. இது வந்து 30 ரூபா 31 ரூபா அந்த அளவுக்கு தான் இருக்கும், 1 கிலோ அளவுக்கு. அதிரசம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நல்லா இதை களைஞ்சிட்டு இதை ஊற வச்சு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்குவோம், இல்லை மிக்சியில் அரைப்போம். இப்போ முறுக்கு, தேன்குழல், ரிப்பன் பக்கோடா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. இந்த ஈர துணி வந்து சொட்ட ஈரமாக இருக்கக்கூடாது, லேஸ் ஈரமாக தான் இருக்கணும். ஒரு துணியை வந்து நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு அந்த துணியில் லேசாக இந்த அரிசியை வந்து நல்லா தொடச்சிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை பதப்படுத்தின அரிசி மாவும் நம்மளோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்வீட்டுக்கு தேவையானது, முடிஞ்ச வரைக்கும் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் தீபாவளி ஒரு ஒகேஷன் அப்படிங்கிறதுனால, ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து சுகர் இது காமிக்கிறேன். இல்லாட்டி இந்த நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது. இது வந்து ஆர்கானிக் சுகர். நமக்கு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்க்கரை போட்டு பண்ணாதான் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஒகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆர்கானிக் சுகர் ஓகே. இதுலேயும் அந்த வெள்ளை சர்க்கரையில் இருக்கிற அளவுக்கு தேவையில்லாத எம்டி கேலரிஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதில் போடுற அந்த கெமிக்கல்ஸ் இதில் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து இதுவும் வந்து உடம்புக்கு நல்லதெல்லாம் கிடையாது. இந்த ஆர்கானிக் சுகர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கிது பாருங்கள், இதை கூட வாங்கிக்கலாம். இல்லை வெல்லம் வந்து பொடியாக கிடைக்கிது. நீங்கள் வெல்லம் வாங்குறப்ப இந்த ஹைட்ரோசல்ஃபேட் இல்லாத வெல்லமாக, கெமிக்கல் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது இப்போ நிறைய பிராண்டில் கிடைக்கிது, அது எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சல்ஃபேட் இல்லாத வெல்லம். பெஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த கருப்பட்டி எப்படி வாங்கணும், வெல்லம் எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சுகரில் செய்கிற ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கூட ஆகும் அந்த சுகர் வந்து பதம் வர்றதுக்கு. ஆனால் வெல்லமும் சரி கருப்பட்டியும் சரி அந்த டைம் வந்து வேறு மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டைம் வந்து கண்டிப்பாக மாறுபடுங்க. வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பதம் வந்து முன்னாடியே வந்துடுது. நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை வைக்கிற நேரம் வந்து வெல்லத்தை அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடுது. நான் அது வந்து உங்களுக்கு நம்மளோட வெள்ளை மைசூர் பாக்கு ரெசிப்பியில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் பதம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பதம் முன்னாடியே இறக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வெல்லம் போட்டு நீங்கள் ஸ்வீட் பண்ணுறப்ப, இல்லாட்டி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கருப்பட்டியும் அந்த டைம் வந்து மாறுபடும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த பாகு கரைச்சி வடிகட்டி அதை பண்ணுறீங்கிறதுக்கு ஏற்றபடி மாறுபடும். ஸோ அது பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வெல்லமே இப்போ இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஜாகரி பவுடர்னு கிடைக்கிது, இந்த ஹைட்ரோஸ் இல்லாத வெல்லம் பொடி. இது வந்து நமக்கு அளந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த வெல்லத்தை வந்து நம்ம திருவி, இது வந்து இந்த மண்டை வெல்லம் மாதிரி நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அதை திருகி உடச்சி கிடிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி வாங்கிட்டு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம எந்த எண்ணெயில் பலகாரம் பொரிக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல சூடை தாங்கும். அப்போ கூட அதோட இது மாறுபடாமல் இருக்கும், அதோட தன்மை வந்து மாறுபடாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு அதோட வாசனையும் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செக்கு கடலைன்னு கூட வாங்கிக்கலாம். அடுத்தது பருப்பு வகைகள். நமக்கு கடலை பருப்பு தேவைப்படும், முறுக்கு, அப்புறமா ரிப்பன் பக்கோடா அதெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் மிக்சர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு, காராபூந்தி லட்டு பண்ணுறதுக்குலாம் நமக்கு கடலைப்பருப்பு தேவையாக இருக்கும். பைத்தம்பருப்பு, நம்ம பைத்தம்பருப்பு லட்டு பண்ணுறதுக்கு இல்லை முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவையாக இருக்கும். ஸோ இதோட ரெசிபி லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கடலை பருப்பு வாங்கி வீட்டிலேயே எப்படி கடலை மாவு தயாரிக்கிறதுங்கிறத பற்றின ரெசிபி வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சலங்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வீட் முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வீட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த முழு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வாங்கிக்கலாம்.
அப்புறம் பொட்டுக்கடலை வந்து அந்த கரகரப்புக்காக நம்ம முறுக்கு ரிப்பன் பக்கோடா எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது தேவைப்படும். அடுத்தது உளுந்து வந்து ஜாங்கிரி பண்ணுறதுக்கு, முறுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். உளுந்து வாங்குறப்ப நல்ல வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த உருட்டு உளுந்தாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பலகாரம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பருப்பு வகைகளை பொறுத்த வரைக்கும் வாங்கி நல்லா முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காய வச்சு, இல்லை ஒரு லேசாக ஒரு வெயில் இல்லை அப்படின்னா ஒரு இளம் வறுப்பாக வறுத்து நம்ம பொடி பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பைத்தம் பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்து மிஷினில் கொடுத்து முன்னாடியே அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். நேரம் ஆக ஆக நமக்கு தீபாவளி நெருங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மிஷினில். அதே மாதிரி தான் பைத்தம் பருப்பு, உளுந்து எல்லாமே தேவையானதை வறுத்து நம்ம அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீபாவளி பலகாரம் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை வந்து வீட்டிலையே நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சிலே போட்டு பொடி பண்ணி சலிச்சு வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஆற வச்சு சலிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெடிக்குங்கிற பயம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் மிக்சர் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நமக்கு நிறையவும் காணும். ஏற்கனவே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கூட சொல்லியிருப்பேன், தீபாவளி தவறாமல் பண்ணுற மிக்சர் இது. ஸோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிலோ வாங்கி பண்ணோம் அப்படின்னா நிறைய காணும் நமக்கு. இது ஒரு அரை கிலோவே 34 ரூபா தான் ஆகும் இந்த பாக்கெட்டை. முறுக்கு, ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு எள்ளு வாங்கி நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கல் மண் இல்லாமல் இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மிளகு எதுலையாவது போடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நல்லா காய வச்சோ இல்லை வறுத்துட்டோ பொடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சீரகமும் அதே மாதிரி வாங்கி நல்லா காய வச்சு வறுத்து பொடி பண்ணியோ இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்தது நெய். நம்ம என்னதான் நெய் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அந்த வெண்ணெயை உருக்கி அந்த நெய் செய்து ஸ்வீட் செய்தோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து எப்படி வீட்லேயே வாங்குகிற வெண்ணெயிலேருந்து தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸு, ரைசன்ஸு இதெல்லாம் கூட நமக்கு ஸ்வீட்டுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ இதுவும் தேவையான அளவில் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ சீவன பாதாம், பிஸ்தா எல்லாம் கூட கிடைக்குது, அந்த மாதிரி வேணால் கூட வாங்கிக்கலாம். லட்டுக்கெல்லாம் வேணும்னா வெள்ளரி விதை, இந்த திராட்சை வீட்லேயே செய்யலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும். நீங்கள் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கசகசா கூட யூஸ் ஆகும், அதுவும் வேணும்னா பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் மில்க் ஸ்வீட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க்கு, என்கிட்ட புது டின் இல்லை, யூஸ் பண்ண டின் தான் கொஞ்சம் இருந்தது. அப்புறமா சக்கரை சேர்க்காத கோவா, பன்னீர் ஏதாவது வேணும்னா அது, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, ஸோ அதுவே நிறைய பிராண்டில் கிடைக்குது, உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்கள் சாக்லேட் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் பால் பவுடர் சேர்த்து செய்கிற பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பால் பவுடர், உலர்ந்த திராட்சை, உலர்ந்த பேரீச்சை இதெல்லாம் உபயோகிக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற சர்க்கரை. நம்மளோட எண்ணெயில் சேர்க்குற பொருட்கள் வந்து வெடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அதில் இருக்கிற கல் மண்ணு தான். அதில் கல் மண் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பெருங்காயத்தில், இந்த பெருங்காயத்தூளில், அந்த உப்பில் இருக்கிற கல், அப்புறம் நம்ம சேர்க்குற அந்த எள்ளு, ஜீரகம் அதிலெல்லாம் கல் இருந்ததுன்னா, அரிசியில் கல் இருந்ததுன்னா தான். ஸோ அரிசி வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம சலிச்சிடலாம். அப்போ நீங்கள் அரிசி அரைக்கிறப்ப கூட இந்த உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல் மண்ணெல்லாம் அதில் வந்து நீங்கள் சலிச்சு எடுத்துடலாம். இந்த தூள் பெருங்காயத்தை அப்படியே தண்ணியில் நல்லா கரைச்சி, தூள் பெருங்காயத்தையும் உப்பையும் கூட தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வெடிக்குமோ அப்படிங்கிற அந்த பயமே வராது. அந்த காரப்பொடி, அந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் கூட நம்ம நல்லா ஒரு தடவை சலிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட தீபாவளி பட்சணம் வந்து வெடிக்காமல் இருக்கும். தேங்காய் பர்ஃபி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் திருவறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உலர்ந்த தேங்காய் பொடி கூட வாங்கிக்கலாம். இது நமக்கு ஸ்வீட்லலாம் சேர்க்கறதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 7 கப் கேக்கு, அந்த பர்ஃபி அதெல்லாம் பண்ணுறப்ப கூட நீங்கள் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ திருவண்ண தேங்காயே கூட கடைகளில் கிடைக்கிது, அது கூட வாங்கிக்கலாம். ஏலக்காய் நமக்கு ஸ்வீட்டுக்கு தேவைப்படும். ஏலக்காய் பொடி நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்துக்கலாம். எதர் ஆர்கானிக் சர்க்கரையோ இல்லை இந்த மாதிரி பனங்கல்கண்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய கட்டிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. லேசாக கையில் ஒரு சுத்தியல் வச்சோ இல்லை அப்பளக்குழவி வச்சோ நசுக்கிட்டு இதோட சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பொடியாகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம், இதை சலிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேலே அந்த சக்கை மாதிரி இந்த சேர்றதை நம்ம டீ போடுறதுக்கு அதுக்கு வச்சுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். லட்டு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜாதிக்காய் நம்ம நெய்யில் பொரிச்சு போடுவோம் இல்லையா, ஸோ இது தேவைப்படும். அப்புறம் கிராம்பு சேர்ப்போம், ஸோ அதெல்லாம் தேவைப்படும். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டு, நார்த் இந்தியன் ஸ்வீட்டுக்கெல்லாம் கூட இந்த கிராம்பு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
மிஷினுக்கு போய் அங்கே கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு அரை கிலோவோ 1 கிலோவோ அரிசி வந்து தனியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் என்ன அரைக்கிறதா இருந்தாலும் அதை வந்து முதல்ல கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி மிஷினில் வந்து கேழ்வரகு, கோதுமை அந்த மாதிரி எது வேணால் அரைச்சிருப்பாங்க அவங்க, இல்லை வேறு ஏதாவது முறுக்குக்கு அந்த மாதிரிலாம் கூட அரைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளோடதில் கலந்துரும். அதனால நம்மளோடது கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 1 கிலோ அரிசி மாவு கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கோலம் போடுறதுக்கோ இல்லை கரைச்ச மாவு தோசை சுடுறதுக்கு இல்லை ஏதாவது பாத்திரம் தேய்க்க அந்த பானெல்லாம் தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த முறுக்கு கொடுக்குற மாவெல்லாம் அரைச்சி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா உங்களோட முறுக்கு வந்து செவக்காமல் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில நேரம் அந்த கேழ்வரகெல்லாம் போட்டு அரைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த முறுக்கோட பார்க்குற அந்த அழகே போயிடும். அது மேலெல்லாம் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி மிஷினுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முந்தின நாளே அந்த வறுக்கிறது, காய வைக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் மிஷின் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் போய் இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. அந்த மிஷின் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்சணம் வந்து எதுவும் செகப்பாகாமல் இருக்கும். நல்ல அந்த கலர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் போய் மாவு மிஷினில் அரைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேப்பரில் ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி என்ன நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதிக்கிறது நல்லது. அரைச்சி முடித்த உடனே அந்த கவர்க்குள்ளரையோ அந்த பாத்திரத்துக்குள்ளரையோ இதை நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு வந்து சிலதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். முறுக்கு மாவு, முள்ளு முறுக்கு மாவெல்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அரிசி மாவு, பதப்படுத்தின அரிசி மாவெல்லாம் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். சில நேரம் நமக்கு பதட்டத்தில் வந்து எந்த பையில் எதை போட்டோன்னு தெரியாது. அப்புறம் நம்ம நைவேத்தியத்துக்கு அப்படின்னு பண்ணுறப்ப அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த கன்ஃபியூஷனை தடுக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல தடவை அதை யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவு மிஞ்சி போயிடுச்சு, இல்லை நம்ம ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து அந்த மாவை எடுக்கிறோம்னா கூட நமக்கு அது என்ன மாவுன்னு சில நேரம் மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கார்டில் எழுதி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக இந்த பனியன்குள்ளார அப்புறம் இந்த ஷர்ட்டுக்குள்ளாரெல்லாம் வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த கார்டு மாதிரி ஒரு ஒயிட் கலர் கார்டு, அது வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தான் யூஸ்வலாக கட் பண்ணி வச்சுப்பேன். இதுக்கு மளிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதுக்கு தேவையான செய்வதற்கு தேவையான மற்ற பொருள்களையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீபாவளியும் போது ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது முறுக்கு அச்சு. இந்த முறுக்கு அச்சோட போடுற இந்த அச்சுக்கள் வந்து நமக்கு சில நேரம் வேறு எங்கே வச்சோன்னு தெரியாது, ஒன்று நமக்கு தேடுறப்ப கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முறுக்கு பிளான் பண்ணுறோமா, இல்லை முள்ளு முறுக்கு பிளான் பண்ணுறோமா, ரிப்பன் பக்கோடா பிளான் பண்ணுறோமா, அதுக்கு ஏற்றபடி அந்த அச்சை முதல்லையே எடுத்து ரெடியாக வச்சிட்டோம்னா கடைசி நிமிஷம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பண்ணோம்னா அதை எடுத்து கொட்டுறதுக்கான தட்டு அது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். சீப்பு சீடை செய்யறதுக்கான மோல்டு, அப்புறம் சோமாஸ் பண்ணுறதுக்கான அச்சு, அப்புறம் அது உள்ளே வச்சு கட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான நெளியாக இருக்கிற இந்த கத்தி, அந்த மாதிரி என்னெல்லாம் நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூந்தி போடுற மாதிரி மிக்சருக்கு, லட்டுக்கெல்லாம் பூந்தி போடுறதுக்கு அந்த கரண்டி, அப்புறமா அச்சு முறுக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கரண்டி. இதுவே இரும்பாக இருந்தது அப்படின்னா இதை வந்து ஒரு வாரம் முன்னாடியே நல்ல எண்ணெயில் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அச்சு முறுக்கு போடுறப்போ உடனே செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி படிகள் ஏதாவது இருந்ததுன்னா அளக்கிறதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மெஷரிங் கப் இருந்ததுன்னா அதுவும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம ஜாங்கிரி பிளான் பண்ணோம்னா அதுக்கான துணி, அதுக்கான இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையானதெல்லாம் நம்ம முதல்லையே எடுத்து பிளான் பண்ணி வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நிமிஷம் நமக்கு தேடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். தீபாவளிக்கு செய்கிற ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடியே செய்து வச்சுடுவோம். ஸோ ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சா தான் நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்றபடியான இந்த மாதிரி டப்பாக்கள் எடுத்து கழுவி தொடச்சி வெயிலில் காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு செய்த உடனே அதை எடுத்து உள்ளே போட்டு மூடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மூட்டையில் கொஞ்சோண்டு அரிசியை ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சமாக அரிசியை முடிஞ்சு போட்டாலோ இல்லை கொஞ்சம் கல்லுப்பை முடிஞ்சு உள்ளே போட்டாலோ அந்த நம்ம வைக்கிற பொருள் வந்து டக்குன்னு நமுத்து போகாமல் இருக்கும். இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து இப்படி மேலே மூடியோ இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்படி மேலே வச்சுட்டு நம்ம இதை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஏர் டைட்டாக நல்லாயிருக்கும், நமுத்து போகாமையும் இருக்கும்.
அப்புறம் நம்மளோட ரெசிபி புக்ஸு, ரெசிபி டைரி நம்ம எழுதி வச்சுருக்கிறதையும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில நேரம் அதுவும் நம்ம தேடுற நேரத்துக்கு கிடைக்காம போயிடும். ஸோ முன்னாடியே வேணால் கூட செய்து பார்த்துட்டு அதோட அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம அந்த ஓரத்தில் எழுதி வச்சோம். அதாவது இந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு இவ்வளோ கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ யூடியூப் வீடியோஸு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்பையும் ஒரு பேப்பரில் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு செஞ்சு பார்க்குறதுக்கு. இப்போ என்ன ஸ்வீட் ட்ரை பண்ண போகிறோம், என்ன ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு மனசுக்குள்ளார ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக தோணுச்சு அப்படின்னா கூட நமக்கு செய்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பிளான் பண்ணி செய்யறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டோ ஒரு ஸ்நாக்கோ இல்லை 2 ஸ்நாக் ஒரு நாள்லேயோ நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்துக்கலாம். இப்போ எண்ணெய் அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம முறுக்கு, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் அப்படி சேர்த்து செய்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக முடியும், நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அதிரசம் பண்ணுற அன்னைக்கு அது மட்டும் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் சரியாக இருக்கும். அதோட வேறு எதையும் கிளப் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பர்ஃபி கலர் அன்னைக்கு 2 பர்ஃபியை கூட நம்ம ஒரே நாளில் கிளறி கொட்டிடலாம், அந்த சின்ன குவிக்காக பண்ணக்கூடிய பர்ஃபியாக இருந்ததுன்னா. அதே மாதிரி தட்டை பண்ணுற அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எந்தெந்த டேட்டில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நம்ம செய்ய நினச்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நமக்கு சமையலோட கூட செய்யறதும் நமக்கு வந்து ஸ்ட்ரெயினாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.